பண்டைய காலத்தில் முனிவர் ஜமதக்னி மற்றும் ரேணுகா தம்பதியருக்கு தெய்வீக ஒளியுடன் ஒரு மகன் பிறந்தார். அவரே விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அவதாரம் பரசுராமர். சிறுவயதிலிருந்தே பரசுராமர் வீர பயிற்சிகளிலும் தர்ம நெறிகளிலும் சிறந்து விளங்கினார். அவரை முனிவர் ஜமதக்னி வழிநடத்தினார். கடுமையான தவம் செய்த பரசுராமருக்கு சிவ அருளால் அற்புதமான பரசு ஆயுதம் கிடைத்தது. ஒரு நாள் சக்தி வாய்ந்த அரசன் கர்தாவிரிய அர்ஜுனா ஜமதக்னியின் ஆசிரமத்திற்கு வந்தான். அந்த அரசன் பேராசையால் தெய்வீக பசு காமாதேனுவை ஆசிரமத்திலிருந்து பறித்துச் சென்றான். இந்த வீடியோ பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். டிவைன் சீக்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதை அறிந்த பரசுராமர் மிகுந்த கோபத்துடன் தனது பரசு ஆயுதத்தை எடுத்தார். அநியாயத்தை அழிக்க அவர் முடிவு செய்தார். பெரிய போரில் பரசுராமர் அரசனையும் அவரது படையையும் தோற்கடித்தார். தர்மத்தின் சக்தி அப்போது வெளிப்பட்டது. இறுதியில் பரசுராமர் அநியாயத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றினார். அவரது வீரமும் நீதியும் உலகம் முழுவதும் பரவியது.